ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாமிநாதன் அண்ட் கோ. லாஸ்ட் டைம் போட்ட அஷ்டலட்சுமி தசாவதாரம் கலெக்ஷன்ஸுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்காக கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது ஊஞ்சல் விநாயகர். இந்த ஊஞ்சல் விநாயகர் டாப்பில் பார்த்தீங்கன்னா யாழி முகம் வரும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை வரும். கீழே பார்த்தீங்கன்னா மூசிகம் இருக்கும். இந்த ஊஞ்சல் விநாயகரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஹைட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ. இதுவும் சேம் பேட்டர்ன் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இதோட சைஸ் ஹைட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.25 கிலோ. இப்போ இந்த ஊஞ்சல் விநாயகர் பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஷேப் மாடல் பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தில் ஊஞ்சல் கட்டின மாதிரி இருக்கும். இதில் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சைடில் மூசிகம் இருக்கும். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 4 சைடும் பார்த்தீங்கன்னா கால் இருக்கும். இந்த ஊஞ்சல் விநாயகரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஊஞ்சல் விநாயகர் பார்த்தீங்கன்னா இது டாப்பில் பார்த்தீங்கன்னா யாழி முகம் தான். 2 சைடும் பார்த்தீங்கன்னா பெல்லு வரும். இதில் விநாயகர் பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 பெல்லு இருக்கும். 4 கால் இருக்கும். 4 கால்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருவம் பொறிச்சிருக்கும். இந்த காலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் உருவம் பொறிச்சிருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் பொறிச்சிருக்கும். ஒரு சைடில் தாமரை போட்டிருக்கும். இன்னொரு சைடு இதில் பார்த்தீங்கன்னா மூசிகம் இங்கே இருக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கு. இந்த ஊஞ்சல் விநாயகரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு ஹைட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிலோ. இந்த ஊஞ்சல் விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டிருக்கீங்க, இல்லை ஒரு புதுசாக ஆஃபீஸ்னா அதெல்லாம் ஷோகேஸில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிசைனாக இருக்கும். ஷோகேஸுக்கு ஒரு நல்ல அருமையான ப்ராடக்ட் இது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பெட் கணேஷ். விநாயகர் வந்து பெட்டில் எழுந்த குளத்தில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 சைட்லையும் கால் கொடுத்துருக்கு. மூசிகம் இருக்கு. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா தோரண மாடலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்துடும். இது வீடுகளில், ஆஃபீஸில், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பிளேஸில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல லுக்கை உங்களுக்கு கொடுக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சியில் இருக்கிற மாதிரி பெட் இருக்கும். இதுலேயும் விநாயகர் பார்த்தீங்கன்னா எழுந்த கோலத்தில் தான் இருப்பார். பெட் வந்து மயிலோட காலில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கோல்டன் ஃபினிஷு. இதில் இன்னொரு டைப்பும் நம்மள்ட்ட இருக்கு. ஆன்டிக் டைப்லேயும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டைப்பு. இதுவும் தோரண மாடல் தான். ஆன்டிக் டைப்லேயே அன்னப்பச்சி பெட்டு பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சியில் வந்திருக்கும். அன்னப்பச்சியோட காலில் பெட் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான். கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், இல்லை இனாகிரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெல்லாம் கொடுக்க இது ஒரு நல்ல கிஃப்ட்டு. நம்ம எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி விநாயகர் சிலை இருக்கிறது ரொம்ப நல்லது.
நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. 1 இன்ச்சிலேருந்து 3 அடி வரைக்கும் கிடைக்கும். ஒரு பீஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.